ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசிஓடி பிசிஓஎஸ் நார்மலாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் 3 பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ எல்லாருக்குமே யாரை பார்த்தீங்கன்னாலும் எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க வந்து நார்மலாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்களை விட பிசிஓடி இருக்கவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா நீர்க்கட்டி கரைஞ்சு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டைமும் தேவைப்படுது, அதிக எஃபர்ட்டும் வந்து அவங்க போட வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசிஓடி இருக்கவங்களுக்கு நார்மலாக வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறாங்கல்ல, அவங்கள விட 3 மடங்கு அதாவது 3 மடங்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பிசிஓடி இருக்கவங்க எல்லாருக்குமே மிஸ்கேரேஜ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களோட ஹெல்த்தை பொறுத்து தான். அவங்கவுங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, ஹார்மோன் பேலன்ஸ் வந்து ஹார்மோன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுது, எந்த அளவுக்கு சுரக்குது, அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதும் மிஸ்கேரேஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து அதை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்குது. எல்லாருக்குமே மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் பிசிஓடி அப்படின்றது வருது. ஹார்மோன் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சுரக்க வேண்டிய ஹார்மோன் வந்து கரெக்டான அளவில் கரெக்டான விகிதத்தில் ஏறி இறங்கணும். அப்படி ஏறி இறங்கினா தான் உங்களுக்கு ஓவுலேஷன், இம்ப்ளான்டேஷன், ப்ரெக்னன்சி எல்லாமே கரெக்டாக நடக்கும். அப்படி இல்லை முன்ன பின்ன இருக்குது, அதிகமாக இருக்க வேண்டிய ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்க வேண்டிய ஹார்மோன் அதிகமாக இருக்குது. இப்போ எல்ஹெச் ஹார்மோன்லாம் பார்த்திங்கன்னா எல்ஹெச் வந்து பீக்கில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்ஹெச் வந்து ஒரு சிலருக்கு வந்து பீக்லேயே தான் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முன்னாடி வரைக்கும் எல்ஹெச் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்கணும், ஓவுலேஷன் டைமில் பீக் ஆகி கீழே இறங்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஓவுலேஷன் நடக்கும். அப்படி இல்லாமல் எல்ஹெச் வந்து அந்த ஓவுலேஷன் வரைக்குமே வந்து 10-15 நாள் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கிறது, இல்லைனா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கு க்ரோத்து சரியாக இருக்காது. அப்படி க்ரோத் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்காமல் அப்படி அப்படியே தங்கிடும். இதனால தான் அவங்களுக்கு ஓவரியில் வந்து நீர்க்கட்டி அப்படின்றது இருக்கும். அந்த எக்கு வந்து வெடித்து வெளியே வராமல் உள்ளே தங்குறதுனால தான் அவங்களுக்கு ஸ்கேனில் பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக நிறைய ஒரு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு வெளியே வராத ஓவுலேஷன் ஆகி வெளியே வராத கருமுட்டை தான் உள்ளே தங்கி இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதனால் பிசிஓடி வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. சரி, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து எதனால் வருது? நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்காததுனால, ப்ராப்பராக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாததுனால, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பிசிஓடி வந்து அதிகமாக வருது. அது அவங்களோட லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ பிசிஓடி இருக்கவங்க கர்ப்பமாகறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து சுகரோட லெவல் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதாவது ஸ்வீட் எடுக்கிறது, சுகர் கண்டென்ட் இருக்கிற இனிப்பாக இருக்கிற எது எடுக்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனையை வந்து குறைக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவு, அதாவது மைதா மாவு, இந்த மாதிரி மைதா மாவில் செய்கிற பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்த உணவுகள் சொல்கிறாங்க இல்லையா, சிப்ஸு, இந்த எண்ணெயில் போட்டு முக்கி எடுக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் எது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியோ அதை தான் எடுக்கணும். ஹெல்த்தின்றது எதை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பச்சை காய்கறிகள் சொல்கிறாங்க இல்லையா, காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் தான் உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தி. பிசிஓடி சரி செய்யக்கூடிய உணவுகள். அது தவிர நீங்கள் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண எதையுமே எடுத்துக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது யோகா அல்லது வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிஓடி இருக்கவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி சரி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்.
பிசிஓடி சரி செய்யவே முடியாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சா சரி பண்ண முடியும். உங்கள் உடம்ப வந்து நீங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். ஃபுட்டுலேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நான் வந்து இந்த டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து இது சரியாயிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டு வந்து என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டும் கரெக்டாக ஹெல்த்தியாக எடுத்துக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது தான் பிசிஓடி சரி பண்ணி நீங்கள் சீக்கிரம் ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சி உங்களுக்கு அட்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. இது வந்து மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் வந்து கொடுப்பாங்க. ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கும் ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. இது எதுக்காகனா உங்களோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கொடுப்பாங்க. நீங்கள் முக்கியமாக உங்களோட ஃபுட்டுலேயும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிசிஓடி சரியாகி நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் வெயிட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கன்சீவ் ஆகிறது, ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பிசிஓடி இருக்கவங்க தயவு செஞ்சு பிசிஓடி இருக்கவங்களும் சரி, ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். காய்கறிகள், கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. மீன், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து அதிகமாக முக்கியம். டெய்லி எக் எடுத்துக்கலாம். அடுத்து டெய்லி பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நார் சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுப் பொருள் பாதாம். இது வந்து உங்களுக்கு டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எல்ஹெச் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அந்த எல்ஹெச் ஹார்மோனையும் கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லி வந்து காய்கறி, கீரை, எக்கு, நட்ஸ் இது எல்லாமே உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.